அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. மற்றும் ஓர் அண்மை செய்தி, இபிஎஸ்க்கு எதிராக மீண்டும் போர்க்குடி தூக்குகிறார்களா முன்னாள் அமைச்சர்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுகவில் அடுத்த கட்டம் குறித்து தற்போது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையிலான குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. நேற்றைய தினம் மீண்டும் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டதாக சொல்லப்படக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, மேலும் விவரங்கள். வணக்கம். இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருந்து வரும் CV சண்முகம், SP வேலுமணி, அதே போல தங்கமணி, KP அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் எல்லாம் நேற்று இரவு 11 மணி அளவில் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள CV சண்முகத்தினுடைய இல்லத்துல சுமார் 2 மணி நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். முக்கியமாக இபிஎஸ் உடனான இந்த பிரச்சனைகளை எப்படி சமரசமாக கொண்டு போகலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் ஆலோசித்ததாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக டெல்லி தலைமையையும் SP வேலுமணி தரப்பு அணுகியதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக SP வேலுமணிக்கு நெருக்கமானவர்கள் நேரடியாக டெல்லி சென்று அமித்ஷா அவர்களினுடைய அலுவலகத்தில் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று உதவியை நாடியதாகவும், அமித்ஷாவிடம் உதவியை நாடியதாகவும் நமக்கு தகவல்கள் எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இதற்கிடையே முதலில் SP வேலுமணி தரப்பு அமித்ஷாவை அணுகிய அந்த நேரத்தில் அமித்ஷா இதில் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது SP வேலுமணி TVK அரசுக்கு ஆதரவு கொடுத்ததுதான். எனவே அந்த வகையில முதலில் இதற்கு SP வேலுமணி தரப்புக்கு இவர் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. இதற்கிடையே தற்போது நிலவி வரக்கூடிய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகவினர் ஒன்று சேர வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை அமித்ஷா தரப்பு, அதாவது டெல்லி தரப்பு வழங்கியதாகவும் அது தொடர்பான ஆலோசனையில் தான் நேற்று இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. சமரசத்திற்கு என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை அந்த அதிருப்தியாளர்கள் எல்லாம் ஆலோசனை மேற்கொண்டு இருந்தாலும் கூட CV சண்முகம் இதற்கு பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. இதற்கு இபிஎஸ் உடன் சமரசம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்ததாக தான் நமக்கு தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு நடவடிக்கையில் இந்த இபிஎஸ் அதிருப்தியாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.